ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கணிகளை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் மூணையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய் ஒன்று, ரவை பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரவையை வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் பொடிச்ச வெல்லம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேயே வந்து நமக்கு தேவையான இனிப்பு இருக்கும். நம்ம வேணும்னா இதை வந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச இந்த 3 பழத்தையும் ஒரு ஏலக்காயும் சேர்த்து மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு அரைச்சாச்சு. அதில் வந்து வறுத்த ரவையை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். பொடிச்ச வெல்லம் அதையும் அதில் சேர்த்துக்கிறலாம். டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கறதுக்காக சும்மா ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கலாம், உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. இப்போ அதை நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வாழை இலையை வந்து நல்லா கழுவிட்டு இதில் நெய்யை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சதை எடுத்து அதில் தட்டி தட்டி வச்சுக்கலாம். நல்லா அடை மாதிரி இப்படி தட்டிட்டு மடித்து விட்டுறணும். இந்த மாதிரி இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம தட்டி தட்டி இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாழை இலையில் எல்லாத்தையும் வச்சு தட்டி தட்டி இந்த மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சு கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இட்லி தட்டில் இருந்து அவிச்சு வேக எடுத்து வச்சாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.